வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஐக்யூவில் Z11 இந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில். ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா 30,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு ஐக்யூ Z11 அப்படின்னு ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சைனாலே இது ப்ரைஸ் அதிகம். மேபி இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா இது எப்படி பார்த்தாலும் 40,000 ரூபாய்க்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 40,000 அதிகமாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 2026 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதோடைய ஸ்பெக் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இதில் வந்து 165 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே. அதோடு மட்டும் இல்லாமல் 9020 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் MediaTek Dimensity 8500 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ MediaTek ப்ராசஸர் அப்படின்னும்போது கூலிங் சிஸ்டமும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலில் தண்ணியில் போகிறதுக்கான IP ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் தண்ணியில் போடக்கூடாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டிஸ்பிளே வைஸ் எல்லாமே சூப்பராக ஒரு கேமிங் மொபைல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமிங் மொபைல் மேபி இந்தியாவில் வரும்போது இந்த ஐக்யூ Z சீரீஸை விட்டுட்டு ஐக்யூ நியோ சீரீஸாக தான் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும். ஸோ மேபி நியோவில் ஆல்ரெடி இருக்கிறது நியோ 10, நியோ 10R. ஸோ அதை தூக்கிட்டு நியோ 11, நியோ 11R இல்லை வேறு ஏதாவது பேரில் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை Z சீரீஸ்லேயே டர்போ இல்லை டர்போ ப்ரோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஸோ ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, நல்ல டிஸ்பிளே. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு. இதில் வந்து காம்ப்ரமைஸ் பார்த்திங்கன்னா கேமரா தான், ஏன்னா இது ஒரு கேமிங் மொபைல். இன்னொன்று சைனாவில் தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வரும்போது அதை மேபி சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சென்சார் தான் ரியரில் இருக்குது, 50 MP கேமரா. இன்னொன்று டம்மியாக ஒரு வேஸ்ட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃபிக்கும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சைனீஸில். இந்தியாவுக்கு வரும்போது மேபி கேமரா செட்டப்பே சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கலர் வேரியண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியண்ட் இருக்குது, பிளாக்கு, ஒயிட்டு அண்டு ப்ளூ. ஸோ இந்தியாவுக்கு வரும்போதும் அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு ஐக்யூ மொபைல் மாதிரியே தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பேக் சைடு பார்க்கும்போது. ஸோ நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா விவோவில் T5X அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸே, அதாவது இது வந்து IPS LCD பேனலில் கொடுத்து ஆஃபர் ப்ரைஸே 21,000. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் கிடையாது. இதுக்கே இது வந்து ஆன்லைன் டிவைஸே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும்போது அடுத்ததாக ஆன்லைன் டிவைஸில் விவோவில் T5 Pro அப்படிங்கிற மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலாக ஒரு ஐக்யூ மொபைல் இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ இந்த விவோ T5 Pro இந்த மொபைல் வந்து மலேசியாவிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் மலேசியாவில் ஐக்யூ அப்படிங்கிற பேரில் ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்தியாவில் ஐக்யூவில் இன்னும் இந்த மொபைல் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணலை அமேசானில். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் விவோ T5 Pro அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 28,000 இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். விவோ T5 Proவில் பார்த்திங்கன்னா அதே 9020 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர். ஸோ இதில் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, 1.5K ரெசல்யூஷனில். ஸோ இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆர்ஜின் OS. இதில் 8128 பேஸ் வேரியண்ட்டு. பட் சைனாவில் பார்த்திங்கன்னா 256 தான் பேஸ் வேரியண்ட்டே இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் 128 கொடுக்குறாங்க. ஓகே, அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து 30,000 இருக்குது. அதில் ஒரு 2,000 கார்டு ஆஃபர் இப்போதைக்கு லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த 2,000 கார்டு ஆஃபர் போக நீங்கள் பை பண்ணலாம். பட் 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதில் வந்து 128 GB தான் பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னும்போது இது அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு மொபைலாக, வேல்யூ ஃபார் மணி மொபைலாக எனக்கு தோணலை. இருந்தாலும் ஆன்லைன் ப்ரைஸே காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் அப்படி என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Snapdragon 7S Gen 4. ஸோ இது வந்து 7 Gen 4 விட ஒரு தரம் குறைந்த ஒரு ப்ராசஸர். ஸோ அப்போ லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண மொபைலை விட இதில் அந்த ப்ராசஸரோட லெவலில் கம்மி பண்ணிட்டாங்க, ஆனால் காஸ்ட் வைஸ் அதிகமாக்கிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஒரு கேமிங் மொபைலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது கேமிங் மொபைல்லாம் கிடையாது. மிட் ரேஞ்சில் ஏதோ ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மொபைலோடைய ப்ரைஸ் நமக்கு 30,000 இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அமேசானில் வந்தோம்னா ஐக்யூ நியோ 10 திரும்பவும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கலர் 2 மாற்றிட்டாங்க. பழைய கலர் 2 தூக்கிட்டு புதுசாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் 2 கலர் போட்டிருக்காங்க. ஆர்ஜின் OS 6 அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஆஃபர் ப்ரைஸில் 35,000க்கு இப்போ திரும்ப ரீசேல் வந்திருக்கு. அதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் தான். ஸோ புதுசாக மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் பழைய மொபைலே பட்டி டிங்கரிங் பார்த்து கலரை சேஞ்ச் பண்ணி சாஃப்ட்வேர் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக மொபைல் அப்படின்னும்போது ஐக்யூ 15R, அந்த நியோ சீரியஸ் மொபைல் 15Rனு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் இதே ப்ராசஸரில் உங்களுக்கு Snapdragon
Gen 5 அப்படிங்கிற சிப்செட்டில். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மொபைலு. பட் இந்தியாவில் காஸ்ட் வைஸ் அதிகம் தான். ஆஃபர் ப்ரைஸ் 41,500 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இதை விட விலை கம்மியான விலையில் ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணணும். அதாவது 35,000லேருந்து 40,000 பிட்வீனில் மேபி லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மொபைல் மேபி இந்த சைனாவில் லான்ச் பண்ணப்பட்ட இந்த பர்டிகுலர் Z11 மேபி இந்தியாவில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் வர்றதுக்கான சான்சஸ் ஏன் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நமக்கு சேலில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோ X8 Pro 35,000 ப்ரைஸில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டு 12,256. சாரி, பேஸ் வேரியண்ட் கிடையாது, ஹையஸ்ட் வேரியண்ட்டு 12,256, அதுவே 35,000. அண்டு பேஸ் வேரியண்ட்டு 8,256 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு 30,000ல் கிடைக்கும். 32,000 விற்றுட்ருப்பாங்க. பட் ஆஃபரில் உங்களுக்கு 30,000க்கே கிடைக்கும், 30,000க்கே கிடைக்கும். ஸோ இதுக்கு காம்படிட்டராக ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணணும் இந்தியாவில். இப்போ வரைக்கும் இன்னும் புதுசாக எதுவும் லான்ச் பண்ணலை. ஸோ சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. மேபி இந்தியாவில் இந்த மந்த் எண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்த்து, எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மந்த்துக்குள்ளே லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த போக்கோ X8 ப்ரோவுக்கு காம்படிட்டராக ஒரு மொபைல் அண்டு ப்ரோ மேக்ஸுக்கு காம்படிட்டராக ஒரு மொபைல், 2 மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த போக்கோ X8 ப்ரோவில் இருக்கக்கூடிய சேம் சிப்செட் தான் இப்போ சைனாவில் IQ Z11 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 8500. இது ஒரு தரமான ஒரு கேமிங் சிப்செட் தான் இது. ஸோ போக்கோவோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ 8GB RAM 256GB வேரியண்ட்டு 32,000 அண்டு 12,256 35,000 இருக்குது. இதில் ஒரு 3,000 கார்டு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 29,000க்கு உங்களால் பேஸ் வேரியண்ட்டு பை பண்ண முடியும். ஸோ 29,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு தரமான கேமிங் மொபைல் போக்கோலேருந்து எதிர்பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், போக்கோ X8 Pro. ஸோ இதில் முக்கியமான விஷயம், இப்போ ஆஃபர் ரன்னிங்கில் இருக்குது. ஆஃபரில் பார்த்திங்கன்னா அந்த 29,000க்கு விற்றுட்டுருக்கிற ஆஃபர் ப்ரைஸில் விற்கக்கூடிய அந்த 8GB RAM 256GB வேரியண்ட்டு ஃபுல்லி சோல்ட் அவுட்னு காமிக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ 35,000ல் விற்கிறது, இது வந்து உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் போக 32,000 கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் தான் இப்போதைக்கு ஆஃபரில் இருக்குது, 12,256. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு IQ மொபைல் வெகு விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான லீக்ஸ் இன்னும் வரல. அப்படி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இந்தியாவில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஐக்யூவில் நியோ சீரியஸ் இதுக்கப்புறம் வராது அப்படின்ற ஒரு ரூமரும் இருக்குது. ஸோ நியோ சீரியஸில் நியோ 10R அண்டு நியோ 10, ஸோ இந்த 2 மொபைல் தான் கடைசியாக வந்தது அப்படின்றதும் ஒரு ரூமர் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ நியோ சீரியஸில் நெக்ஸ்ட்டு மொபைல் லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பேரை மாற்றி புதுசாக ஒரு பேரில் ஒரு கேமிங் மொபைல், தரமான ஒரு கேமிங் மொபைல் லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத எப்படியும் இன்னொரு 1 மந்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஜூன் மந்த்துக்குள்ளார நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா அது நியோ 10ல் இருக்கக்கூடிய 8S Gen 4ன்னு ஒரு தரமான சிப்செட்டை விட ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்தாகணும். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா காஸ்ட் வைஸ் இதுக்கு ஈக்குவலாக பண்ணுவாங்களா, என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஐக்யூவில் 15R ஒரு தரமான மொபைல் ஒரு 40,000 ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 40,000னா அது பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு 45,000 இருக்குது. ஸோ அந்த 45,000ல் உங்களுக்கு ஒரு 3,000 இல்லை 4,000 கார்டு ஆஃபர் போக தான் இந்த பர்டிகுலர் IQ 15R உங்களுக்கு 41,500க்கு ஆஃபரில் கிடைக்குது. ஸோ இந்த IQ 15R ஒரு தரமான ஒரு மொபைல் தான். பட் இந்த மொபைல் லான்ச் பண்ணதால் OnePlusல 15R ப்ரைஸ் அதிகமாக்கிட்டாங்க. ஸோ இதில் பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, இதுலேயும் டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது. அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தால் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருந்திருக்கும். பட் அப்படி இன்க்ளூட் பண்ணாங்கன்னா விவோவில் நிறையா மொபைல் விற்காமலே போயிடும். அண்ட் IQ Neo 10R, IQ 12 அதே மாதிரி பேட்டர்னில் நமக்கு இந்த பர்டிகுலர் IQ 15Rன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் 2 கேமரா தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 3,500 உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த கூப்பன் ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 41,500க்கு பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு தரமான ஒரு IQ மொபைல். ஸோ கேமிங்காக இருந்தாலும் டிஸ்பிளேவாக இருந்தாலும் கேமரா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இது கேமிங் மொபைல் அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ராசஸர் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தரமான ஒரு மொபைலாக கிடைக்கும் 40,000 ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ யூசர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் கேமரா குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது, ஹீட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், குவாலிட்டி சூப்பர், பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு, வேல்யூ ஃபார் மணி மொபைலாகவும் இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. அண்ட் யூசர் ரேட்டிங்கும் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்டார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ரேட்டிங்கும் ரொம்பவே தரமாகவே கொடுத்துருக்காங்க, யூசர் ரிவ்யூவும் ரொம்பவே தரமாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 40,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் லைவில் இருக்கக்கூடிய
ஸோ இந்த iQ15R ட்ரை பண்ணலாம். ஸோ புதிய மொபைல் லான்ச் பண்ணாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 இந்த ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 40,000ல் இது வந்து பெஸ்ட் டீல். ஸோ இதில் ஐக்யூ ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீஃபர்பிஷ்டு மொபைல் iQ Neo 10 மட்டும்தான் இப்போதைக்கு லைவில் இருக்குது. அதுவும் 12/2D6 மட்டும்தான் 26,000க்கு அவைலபிளில் இருக்குது. மற்றது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்படி யாராவது யூஸ் பண்ண ஒரு மொபைல் இல்லை டெமோ மொபைல் மாதிரி கண்டிஷனில் வித்தவுட் சார்ஜர், அதுவும் இப்போ ஆஃபரில் 55 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு இப்போவும் லைவில் தான் இருக்குது, பை நவ் இருக்குது ஆப்ஷனு. ஸோ அப்படி தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு பிராண்ட் வாரண்ட்டி 1 இயர் கொடுப்பாங்க. ஐக்யூ ஸ்டோரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். iQ Neo 10 ரீஃபர்பிஷ்டு மொபைல். புதிய மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/2D6 ஆஃபர் போக 34,000 சொன்னேன். பட் 26,000க்கு 12/2D6 உங்களுக்கு ரீஃபர்பிஷ்டு மொபைல் தான். அதை மைண்டில் வச்சிங்க. புதிய மொபைல் கிடையாது, ரீஃபர்பிஷ்டு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மொபைல். பழைய மொபைலில் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மொபைல், அதான் தெளிவான ஒரு மீனிங். அப்படின்னும்போது அது பழைய மொபைல் அப்படின்னும்போது ஒன்று யூஸ் பண்ண மொபைலாக இருக்கலாம், இல்லை லைட் யூஸ்டாக இருக்கலாம், இல்லை மேபி டெமோ கண்டிஷனில் கொடுத்த ஒரு மொபைலாக இருக்கலாம். ஸோ அந்த மொபைலில் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மொபைல். டப்பாவில் சார்ஜர் 120 வாட் இருக்காது. பட் 55 வாட் சார்ஜரோட உங்களுக்கு வாங்க விருப்பமாக இருந்தால் ஐக்யூ ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிள் இப்போதைக்கு இருக்குது. ஸோ போன வருஷம் சைனாவில் லான்ச் பண்ண இந்த iQ Neo 11, அதாவது ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட்டில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மொபைல். சைனாவில் 33,000க்கு லான்ச் பண்ண ஒரு மொபைலில் இந்தியாவில் இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணாமலே போயிட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது இனிமேல் வர்றதுக்கான சான்சஸோ பாசிபிலிட்டிஸோ இல்லை. அப்படியே வந்தாலும் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புதிய மொபைலை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.